கிரிப்டோ கரன்சி பற்றி ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்ல இயலுமா? கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு பெரிய ஹடம் இருந்தாலும் உங்களுக்கு சின்னதாக நார்மலாக டெஃபினிஷன் ஒன்று சொல்கிறேன். கிரிப்டோ கரன்சின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக பாவிக்கிற பேப்பர் கரன்சி மாதிரி தான். நீங்கள் எல்கேஆர், US டாலர், கெனடியன் டாலர்னு பாவிக்கிற மாதிரி ஒரு கரன்சி தான் இதுவும். ஆனால் என்ன இதை தொட்டு உணரையலாம். ஆனால் நார்மலாக நீங்கள் பாவிக்கிற ஃபியட் கரன்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் இருக்குது. அந்த பேங்க் கண்ட்ரோல் பண்ணும், அப்படி இல்லாட்டி கவர்மெண்ட்டுகள் கண்ட்ரோல் பண்ணும். அவங்க எப்போ வேணாலும் பிரிண்ட் அடிக்கலாம், எப்போ வேணுனாலும் பணத்தை முடக்கலாம், எப்போ வேணுனாலும் இந்த பணம் செல்வதே ஆகாதுன்னு சொல்லி என்னென்னு சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்டா ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டியோட கண்ட்ரோல் இருக்கும். அந்த டிஜிட்டல் கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டிஜிட்டல் கரன்சியிலும் இல்லை, அநேகமான டிஜிட்டல் கரன்சிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் செயினில் ரன் ஆகுது. எல்லாமே பிளாக் செயினில் ரன் ஆகுது. ஆனால் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பிளாக் செயினில் ரன் ஆகிருக்கு. புதுசாக வர கிரிப்டோ கரன்சி மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஒரு என்டிட்டி இருக்கும். ஓகே, அதெல்லாம் டீசென்ட்ரலைஸ்ட் இல்லை. ஆனால் பிட்காயின் ஃபேமஸாக இருக்கிற பிட்காயின், எத்தூரியம் போன்ற இந்த கிரிப்டோ கரன்சிலாம் உலகம் பூரா இருக்கிற மைனர்ஸ் இல்லாட்டி ஸ்டேக்கர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் இருக்காது. ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் இருக்காதால ஒரு தனி நபராலே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால் மெனிப்புலேட் பண்ண இயலாது. அடுத்தது ஹேக்கிங் நாட் பாசிபிள். எல்லாமே டிரான்ஸ்பேரண்டாக நடக்கிறதால அதில் தப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் குறையும். ஓகே, இதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் ஒரு கரன்சியாக கூட பாவிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு அசட்டாக கூட பாவிக்கலாம். எப்படி ஒரு கோல்டை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் லேட்டராக விலை உன்னது பிறகு விற்கலாம். ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு விஷயமா நீங்கள் கோல்டு வாங்கி வைப்பீங்களோ அதே மாதிரி அசட்டாகவும் கூட நீங்கள் கிரிப்டோ கரன்சியெல்லாம் வாங்கி வைக்கலாம். ஸோ கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரன்சி ப்ளஸ் அசட் ரெண்டையும் மர்ஜ் பண்ணி தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் இல்லாமல் ரன் ஆகிறது தான் இந்த கிரிப்டோ கரன்சி. இது சம்மந்தமாக மேலாதே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் சம்மந்தமாக இன்டெப்த்தாக போய் 14 வழியில் கிரிப்டோ கரன்சி எப்படி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லி டீச் பண்ணிங்க. சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். I'll get back to you. Bye.